ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 14 பௌதிக இயற்கை, அதாவது ஜட இயற்கையின் முக்குணங்கள். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ஜட இயற்கையின் முக்குணங்கள். இது படிக்கிற ஸ்லோகம் 1 முதல் 4 வரை. முதலாவது பதம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம் போய பிரவிக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். அப்போ பகவத்கீதையில பகவான் 3 விதமான ஞானத்தை பத்தி சொல்றார். ஞானம், அதாவது குக்யம், குக்யதரம், குக்யதமம். ரகசியமான அறிவு, மிகவும் ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு. ஞானத்தில் 3 வகையான ஞானம். ரகசியமான ஞானம் குக்யம், ரொம்ப ரகசியமானது குக்யதரம், ரொம்ப ரொம்ப ரகசியமானது குக்யதமம். இந்த 3 விதமான ஞானம். அப்ப முதலாவது ஞானம் என்ன? பகவத்கீதையின் முதல் 2 அத்தியாயங்கள்ல, அதாவது குறிப்பா 2ஆம் அத்தியாயம், பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஆத்மாவை பற்றி ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம் ரகசியமானது. எல்லோராலும் ஆத்மாவை உணர முடியாது. நீங்க பாருங்க, பெரும்பாலும் மக்கள் ஆத்மான்னு ஒன்று இருக்கிறத அதை பற்றி ஞானமே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தங்களை உடலோடு தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறோம், 500 பேருக்கு மேலே இருக்கும். நமக்கு இந்த ஆத்மாவை பற்றி ஞானம் எங்கே கிடைக்குது? சத்சங்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நம்மள பெரும்பாலான ஆட்களுக்கு நம்ம சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆத்மாவை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆத்மானா என்ன, அது இந்த உடல்ல எங்க இருக்கு, ஆத்மா இருக்கா இல்லையா, ஆத்மாவுடைய அறிகுறி என்ன? யாராவது பதில் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன? இந்த உடம்புல ஆத்மா இருக்கா? முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம இந்த உடம்பு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த உடம்பு, நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த மொழியை சார்ந்தவன். இப்படி பெரும்பாலான மக்கள் தன் உடலோடு தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம இது உடம்பு கிடையாது, ஆத்மா. சரி, நான் அப்படி பேசிட்டே இருக்கேன். நீங்க ஏதாவது ஆத்மா இருக்கிறதுக்கு அறிகுறி இருந்தா பாருங்க. ஒருத்தர் போட்டிருக்காங்க, யாரு? பிரேமா மாதாஜி போட்டிருக்காங்க, சுப்புலட்சுமி மாதாஜி. ஸோ ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன? கான்சியஸ்னஸ். வெரி குட், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பகவத்கீதையினுடைய 14ஆம் அத்தியாயம் வந்துட்டீங்க. ஏற்கனவே பகவத்கீதை சிறப்பு வகுப்பெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நல்ல பக்தர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த உடலில் ஆன்மா இருக்கிறதுக்கு அறிகுறி கான்சியஸ்னஸ். உணர்வு இல்லை, அவ்வளவுதான், நம்ம ஒரு டெட் பாடி தான். அப்ப இந்த உடல் வந்து ஜடம், இந்த உடல் வந்து ஜடம், ஆத்மா வந்து ஆன்மீகமானது. உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. அப்ப இது ஒரு ரகசியம். இது பாருங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க,
காலேஜ் போறாங்க, பிஎஸ்டி பெரிய ஆராய்ச்சி பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? பெரிய ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, பட்ட படிப்பு, டாக்டரேட் படிக்கிறாங்க. அப்புறம் மருத்துவத்துறையை படிக்கிறவங்க இருக்காங்க, பொறியியல், என்ஜினியரிங், அப்புறம் மெடிசின், இந்த மாதிரி பல விஷயங்களை படிக்கிறாங்க. ஆனா இந்த ரகசியம் அவங்களுக்கு புரியாமலே இருக்கு. நாம இந்த உடம்பல்ல ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா. ஆத்மாவுடைய அறிகுறி என்னது? கான்சியஸ்னஸ், உணர்வு. ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே உணர்வே கிடையாது, நாமளும் ஒரு ஜடம் ஆயிடும். தட் மீன்ஸ் இந்த பாடி, இந்த உடல் ஒரு ஜடம் ஆயிடும். அதாவது ஜட உடல், நம்ம எடுத்துட்டு இருக்கிற உடல் ஜட உடல், பௌதிகமானது. இது பஞ்சமகாபூதத்தோட சேர்க்கை. இந்த உடல் இருக்கு இல்லையா, நம்ம உடல் பஞ்சமகாபூதத்தின் சேர்க்கை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்தது இந்த உடம்பு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சிலர் நெருப்புல போடுறாங்க, சிலர் மண்ணில் போடுறாங்க இல்லையா, சிலர் எரிச்சிடுறாங்க, சிலர் புதைச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இந்த உடலோட வேல்யூ, அவ்வளவுதான். இறந்தது போனதுக்கப்புறம் எரிச்சிட்டு ஒரு சட்டியில் பானையில் கொஞ்சம் சாம்பலை கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இல்லையா? அப்போ இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. இதுதான் பகவத்கீதையின் முதல் பாடமே. பகவத்கீதையின் முதல் பாடமே நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இது ரொம்ப இது ரகசியமானது. அந்த ரகசியத்தை, உடல் வேறு ஆத்மா வேறு, கரெக்ட். ஸோ 2ஆம் அத்தியாயத்தில் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன, உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையதுன்னு எல்லாம் பகவான் ரொம்ப அழகாக விளக்கி சொன்னார். நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க 2ஆம் அத்தியாயம், நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாமே ரொம்ப அழகாக மெசேஜ் போடுறாங்க, பதிவிடுறாங்க. அப்போ 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் ரகசியத்தை சொன்னார். என்ன ரகசியம்? நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அதுக்கப்புறம் 4ஆம் அத்தியாயம், 5ஆம் அத்தியாயம் எல்லாம் வரும்போது பரமாத்மா பற்றி அறிவு சொல்றார். ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, பரமாத்மா பற்றி ஞானம். அது ரொம்ப ரகசியம். முதல்ல ஆத்மாவே உணரணும், அதுக்கப்புறம் தான் பரமாத்மா உணர முடியும். ஃபர்ஸ்ட் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அது உணர்றதே கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன படிச்சாலும் என்ன கேட்டாலும் நமக்கு பிரச்சனை வரும்போது அது மறந்து போயிடும் இல்லையா? நம்ம படிக்கிற அந்த உடல் எல்லாம் ஆத்மா. யாராவது திட்டுனா அழுவோம், வருத்தப்படுவோம், புகழ்ந்தா சந்தோஷப்படுவோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஓ என்னை திட்டாங்க, ஓ என்னை புகழ்ந்துட்டாங்க இல்லையா? அப்ப இந்த இரட்டிப்புத்தன்மை இருந்துட்டே தானே இருக்கு. அதனால முதல்ல இந்த ஸ்டேஜ், இது ஆரம்ப நிலை. ஆத்மாவை உணர்றதே ஆரம்ப நிலை தான், ஆனா அதுவே கடினமானது. அதுக்கப்புறம் பரமாத்மா உணர்றது இன்னும் ரகசியம், மிகவும் ரகசியம். அதுக்கப்புறம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், அதாவது நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உள்ள உறவு, பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப ரகசியமானது. எல்லோராலும் பக்தி சேவையை புரிஞ்சிக்க முடியாது. பகவான் எப்படி விக்கிரக ரூபத்தில் இருந்து அருளுகிறார், பக்தருடைய சேவை எப்படி ஏத்துக்கிறாரு, பகவானுக்கு பக்தனுக்கு எப்படிலாம் அன்பு பரிமாற்றம் நடக்குது, இதை சாதாரணப்பட்ட மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த பக்தி தொண்டுடைய மகிமை, கிருஷ்ண பக்தியின் மகிமையை விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ இல்லை பௌதிக கல்வினாலேயோ இல்லை மனக்கற்பனையாலேயோ இல்லை வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்லை ஆராய்ச்சி பண்ணியோ தெரிஞ்சுக்கிறது அல்ல. அன்பு சேவை, பக்தி சேவை, பக்தி தொண்டு செய்து செய்து அறிந்து கொள்வது, சேவை மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அதனால பகவான் இங்க சொல்றாரு, எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். ஏன் மீண்டும் கூறுறேன்னு சொல்றாரு? 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரை பகவான் தூய பக்தி தொண்டு தான் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை நல்லா கவனிச்சு படிச்சோம்னா 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை தூய பக்தி தொண்டு, பியோர் டிவோஷன், கலப்படமற்ற சுத்த பக்தி, அதைத்தான் சொல்றார். அதை மீண்டும் இங்க சொல்ல போறார். இனி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல மீண்டும் அந்த சுத்த பக்தி எவ்வளவு உயர்ந்தது. அதனால ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இங்க. எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். ஏன் திரும்ப சொல்லணும்? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தனமாக, எந்த ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தனமாக
திரும்ப திரும்ப கூறினால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பகவான் என்ன சொல்றாரு, நான் எல்லா ஞானத்திலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். யாரெல்லாம் இந்த பக்தியை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க உன்னதமான நிலையில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு உதாரண கதை கூட சொல்றேன், ரொம்ப அழகான ஒரு லீலை. நாளைக்கு குரு பூர்ணிமா. நாளைக்கு என்னது? குரு பூர்ணிமா. அதாவது ஆன்மீக குரு வழிபடணும். ஆக்சுவலி ஆன்மீக குருவை தினமும் வழிபடணும். குருவுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணாவுடைய கருணை, குரு அருள் இருந்தால் தான் கிருஷ்ணனுடைய அருள். அதனால எல்லாரும் ஆன்மீக குரு வழிபடணும். ஸ்தாயான் துவாம் தஸ்ய யஸ்ஸ்திரி சந்தியம் வந்தே குரு ஸ்ரீ சரணார விந்தம். ஒரு நாளைக்கு 3 முறை ஆன்மீக குருவை நம்ம தொழணும், வழிபடணும். ஆன்மீக குருவானவர் வியாச தேவரின் பிரதிநிதி ஆவார். ஆன்மீக குருவானவர் வியாசருடைய பிரதிநிதி. வியாச தேவர் யாரு? அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், வேதவியாசர். அதனால இந்த குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா, வியாசதேவர் தோன்றியதுனால இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு, பூர்ணிமான பௌர்ணமி, குரு பூர்ணிமா, வியாசதேவர் தோன்றிய தினத்தை குரு பூர்ணிமான்னு கொண்டாடுவாங்க. வியாசதேவர் எதுக்காக தோன்றினாரு? இந்த தூய பக்தியை கற்றுக் கொடுக்க தான். வியாசதேவர் தோன்றியதே வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. பகவான் கிருஷ்ணர் தான் வியாசர அவதாரம் பண்ணார். கிருஷ்ணர் துவாபாயன வியாசா. பகவான் கிருஷ்ணர் தான் வியாசதேவர அவதாரம் பண்ணார். எதுக்காக? வேதங்களை 4ஆக பிரித்து அதை எழுத்து வடிவில், வேதங்கள்லாம் ஸ்ருதி மந்திரம் பேர். ஸ்ருதி என்றால் செவி வழியாக கேட்டு பெறுவது. முன்ன காலத்திலெல்லாம் வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது. முன்ன காலத்திலெல்லாம் வேதங்கள் எப்படி இருந்ததுன்னா செவி வழியாக பெற்றுக்கொண்டால் அதுக்கு ஸ்ருதி மந்திரம், ஸ்ருதி மந்த்ரா, ஸ்ருதி. அப்புறம் ஏன் எழுத்து வடிவில் வந்துச்சு? எழுதி வச்சு படித்தாலே நம்ம மறந்து போயிடுவோம். எழுதி வச்சு படித்தாலே நம்ம மறந்து போயிடுவோம். அதனால தான் எழுத்து வடிவில். முன்ன எழுத்து வடிவு தேவையில்லை. குரு ஒரு மந்திரம் சொல்றாரு அப்படின்னா சீடர் உடனே திரும்ப சொல்வார். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு குரு ஒரு மந்திரம் சொல்ற. இப்போ இந்த மந்திரத்தை எடுத்துக்குவோம். இந்த மந்திரத்தை குரு சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம்போய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ ததः. இந்த குரு இந்த மந்திரத்தை சொன்ன உடனே சீடர் திரும்ப சொல்வார். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. இன்னைக்கு எழுதி வச்சு படிச்சாலே மறந்து போயிடுறோம். பிரபு அது படிச்ச எழுதி வச்சிருந்தா மறந்து போச்சுங்க. அப்போ கலியுக மக்களுடைய நன்மைக்காக வியாசர் வேதங்களை 4ஆக பிரித்து அதை எழுத்து வடிவில் கொடுத்து, அதுக்கப்புறம் 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, மகாபாரதம், பாகவதம், இதெல்லாம் பெரும் சேவை செய்திருக்கிறார். இந்த மனித சமுதாயத்துக்கு, மனித குலத்துக்கு வியாசதேவர் பெரும் சேவை செய்திருக்கிறார். என்ன சேவை அது? சாஸ்திரங்களை கொடுத்திருக்கார் இல்லையா? சாஸ்திரம் மட்டும் இல்ல, நம்ம யாருன்னு தெரியாது, கடவுள் யாருன்னு எல்லாம் நாத்திகர்கள் ஆயிரும். வேதனா மானினா பௌத்த ஹொயில நாஸ்திக். வேத கொள்கையை பின்பற்றாதவங்க நாத்திகர்கள். தர்மே நகீனா பசுபி சமானா. இல்லாட்டி ஏதேதோ தவறான கொள்கையெல்லாம் இன்னைக்கு மக்கள் நிறைய தவறான கொள்கைகளை பின்பற்றுறாங்க. உண்மையான சாஸ்திரம் தெரியாம பௌத்த மார்க்கம், அப்புறம் நாஸ்திகம், என்னென்னவோ தத்துவங்கள்லாம் இருக்கு. பல்வேறு தத்துவங்களை இன்னைக்கு பின்பற்றுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த வேத கொள்கையை நம்ம சரிவர எடுத்துக்கல. அதனாலதான் பகவான் வியாசதேவர் இந்த வேதங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தார். ஆனா துரதிருஷ்டவசமா வேதங்களை விட்டுட்டு வேதத்துல சொல்லாத வழிபாட்டெல்லாம் செய்யறாங்க. அப்ப பகவான் என்ன பண்றாரு? ஆச்சாரியரை அனுப்பிச்சு வைக்கிறார். வியாசருடைய பிரதிநிதி, ஆன்மீக குருவானவர் வியாசதேவரின் பிரதிநிதி ஆவார். ஆன்மீக குரு யாரு? குருவானவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குரு பகவானுடைய வியாசருடைய பிரதிநிதி, ரெப்ரஸன்டேட்டிவ். அதனாலதான் வியாச பூர்ணிமை குரு பூர்ணிமான்னு கொண்டாடும். ஏன்னா வியாசதேவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அதை குரு போதனை பிரச்சாரம் செய்யறார். சரி, வியாசருக்கு யாரு சொல்லி கொடுத்தா? வியாசர் தான் பகவானுடைய அவதாரமாச்சு. அவருக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லையா? கிடையாது. ஆன்மீக ஞானம் என்பது மேலிருந்து இறங்கி வருது. அப்ப பகவானே வியாசரை அவதாரம் பண்ணாலும்
அவர் மானிட ரூபத்துல வந்தார், மனித ரூபத்துல வந்ததுனால அவர் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய குரு வியாசருடைய குரு யாரு? பதில் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போடும். வியாசருக்கு குரு உண்டு. வியாசருடைய குரு யாரு பார்க்கலாம். யார் சாட் பாக்ஸ்ல கரெக்டா போடுறாங்க? நாரதர். வெரி குட். நாரத முனி. நாரதருடைய குரு யாரு? நாரதருக்கு ஒரு குரு இருக்கு. நாரதருடைய குரு யாரு? இப்படியே தேடி கண்டுபிடிச்சா ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். எஸ், பிரம்மா. பிரம்மாவுடைய குரு யாரு? பிரம்மாவுக்கு யார் வேத ஞானத்தை போட்டுனாங்க? பிரம்மாவுடைய குரு யாரு? விஷ்ணு, கிருஷ்ணா. எஸ், வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணதான் ஜெகத்குரு. பகவான் கிருஷ்ண ஜெகத்குரு. அப்ப பகவான் யாரு? அவருடைய ரூபம் எத்தகையது? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவனை எப்படி உணர்வது? நாம யாரு? நமக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது? எப்படி படைக்கப்பட்டது? யார் இதை பராமரிக்கிறாங்க? இந்த தகவல் எல்லாம் நமக்கு தெரியணும்னு சொன்னா இது பகவான் இருந்தே வரணும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்பது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ வேத இலக்கியங்கள், வேத மந்திரங்கள், வேத மந்திரங்கள்லாம் பகவான் இருந்தா வந்தது. அந்த வேத மந்திரங்களை பகவான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அத் சூரையக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே வேத ஞானத்தை பகவான் பிரம்மாவுக்கு போதிக்கிறார். அந்த வேத ஞானம், தான் பெற்றுக்கொண்ட வேத ஞானத்தை பிரம்மா என்ன பண்றாரு? நாரதருக்கு உபதேசிக்கிறார். நாரதர் என்ன பண்ணாரு? வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் என்ன பண்ணாரு? எழுத்து வடிவில் கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் எல்லா வேத இலக்கியின் சாரம், எல்லா வேத இலக்கியத்தை எடுத்து சாரமா கொடுத்திருக்காரு. ஏன்னா நமக்கு வேதம்லாம் படிச்சா ஒன்றும் புரியாது. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நமக்கு வேதம் புரிஞ்சுக்கிறதுக்கோ வேதம் படிக்கிறதுக்கோ போதுமான நேரமோ போதுமான அறிவு இல்லை. அதை கற்பிக்கிறதுக்கு போதுமான ஆசிரியர்களும் இல்லை. அப்ப வியாசர் என்ன பண்ணாரு? இதி பாரதமாக்கியானம் புராணம் பிரம்மசங்கீதம் ஸ்ரீ சூத்திர திஜபந்தோனா சாயனா சுதி கோச்சரா. அப்ப பெண்கள், வியாபாரிங்க, சாதாரண மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லா தரப்பு மக்களும் புரிஞ்சுக்கணும். அப்போ வியாசர் என்ன பண்ணாரு? மகாபாரதம் கொடுத்தார். அந்த மகாபாரதம் படிக்கும் போது வேதத்துடைய நியமனம் என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்லுது, ஒரு பிராமணனுடைய தர்மம் என்ன, ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, ஒரு வியாபாரியோட தர்மம் என்ன, ஒரு வைசிய தர்மம் என்ன, ஒரு சூதருடைய தர்மம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மச்சாரியோட தர்மம் என்ன, குடும்பஸ்தன் கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, சன்னியாசியோட தர்மம் என்ன, இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவருடைய தர்மம் என்ன, இப்படி பல்வேறு தர்மங்கள் இருக்கு. மகாபாரதம் படிக்கும் போது வேதத்தில் சொன்ன அனைத்து தர்மங்களையும் பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மகாபாரதத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி, ஹோல் மகாபாரதத்திலையும் தர்மம். தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கும் என்னென்ன தர்மம்னு தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார முன்னேற்றம், நான் எப்படி நேர்மையா தர்மத்தின் வழியில என்னுடைய பொருளாதாரத்தை நான் முன்னேற்றிக் கொள்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பௌதிக ஆசைகள், பௌதிக வசதிகளை எப்படி அனுபவிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இறுதியில மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் வேத மந்திரம் கற்பிக்கும். அப்போ மகாபாரதத்தில் எல்லாமே பார்க்கலாம். அரசியல், சமுதாயம், ஒரு தர்மம் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது, மகாபாரதத்திலே ரொம்ப முக்கியமானது பகவத்கீதை. ஏன்னா அனைத்து உபனிஷத்து, 108 உபனிஷத்துடைய சாரம் பகவத்கீதை. அதனாலதான் பகவத்கீதை கீதோபனிஷத். பகவத்கீதை கீதோபனிஷத். பிரம்மசூத்திரம் கற்றால் பகவான் யார் எப்படிப்பட்டவர் என்று அறியலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு பிரம்மசூத்திரத்தை யார் சொல்லி தர்றாங்க? கேள்வி வரும் இல்லையா? பிரம்மசூத்திரம் அதாவது வேதாந்த சூத்திரம். பிரம்மசூத்திரத்தை நாம் கற்றுக்கொண்டால் நாம யாரு, பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பிரம்மசூத்திரம் வேதாந்த சூத்திரத்தை கற்பிக்கிறதுக்கு சரியான குருமார்கள் இல்லை. அப்ப வியாசர் என்ன பண்ணாரு? இந்த வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாசர் கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரி தான் ஸ்ரீமத் பாகவதம். யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்களோ பக்தர் சங்கத்துல புத்தக பாகவதம், புத்தக பாகவதத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், பக்தர் பாகவதத்தை போகணும். பக்தர் பாகவதர் அங்கீகரிக்கப்பட்ட
அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு சாது, அவங்கள அணுகணும். இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஒரு சபையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்க, இந்த பிக்சரில் ஒரு சபையில் மன்னர் இருக்காரு, பிரஜைகள் இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாதுக்களை வரவேற்கிறாங்க. அந்த சாதுக்கள் யாரு? அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இங்க சொன்னார் இல்லையா, இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். அப்ப தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், மகா பாகவதர்கள், தூய பக்தர்கள், அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் நமக்கு புரியும். அப்போ வேதாந்திர சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாசரே எழுதிய டைரக்ட் கமெண்ட்ரி, நேரடி விளக்கம் ஸ்ரீமத் பாகவதம். அதனால சைதன்ய மகாபிரபு கலியுகத்துல பாகவத தர்மத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். பகவானுடைய அவதாரமான 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக மேற்கு வங்காளத்தில் அவதாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபு எந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணாரு? பாகவத தர்மம். பாகவத தர்மத்தை சைதன்ய மகாபிரபு ஏன் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணாரு? வேதாந்திர சூத்திரத்துக்கான வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரியா அவர் பாகவத்தை எடுத்துக்கிட்டார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துக்கு பாகவத தர்மம் தான் பொருத்தமானது. பகவான் இந்த பூமி விட்டு மறையும் போது எல்லா ஐஸ்வர்யம் பகவான் பின்னாடி போயிடுது, பாகவதம் விட்டுட்டு போயிருக்கார். அதனாலதான் பிரபுபாதன் நம்முடைய இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய பவுண்டர் ஆச்சாரியர், ஸ்தாபக ஆச்சாரியர், அமெரிக்கா மேற்கத்திய நாட்டுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போனார்? அமெரிக்கா போகும்போது பிரபுபாத கையில் இருந்தது பாகவத புத்தகம், பாகவத செட்டு, அந்த இலக்கியத்துல எடுத்துட்டு போனார். இப்போ பிரபுபாத் கூட வந்தவங்க பாகவதம், பாகவதமும் பகவானும் வேற வேறையே இல்லை. சரி, இப்படி இந்த வியாசதேவர் அவர் ரொம்ப உயர்ந்த அறிவுல, ஞானத்தின் முதிர்ந்த ஞானத்துல அவர் கொடுத்த சாஸ்திரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்ப கலியுக மக்களுக்கு இப்போ நம்ம எதையாவது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 கண்ணை வச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம ஏதாவது பார்க்கணும்னா 2 கண். அதே போலதான் கலியுக மக்கள் எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டுமானால் இந்த உலகத்தை பகவத்கீதை என்ற ஒரு கண், பாகவதம் என்று இன்னொரு கண், 2 கண்களால் காண வேண்டும். அப்பதான் உள்ள விஷயத்தை நாம் உள்ளவாறு சரியாக புரிந்து கொள்வோம். நம்ம என்ன பார்த்தாலும் பகவத்கீதை பாகவதங்கிற பார்வையில பார்க்கணும். அப்பதான் சரியா புரியும். உடம்புனா என்ன, ஆத்மானா என்ன, பகவான் யாரு, பௌதிக இயற்கை என்ன, இதெல்லாம் மிக அழகாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது 2வது ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் போடுங்க. எஸ். இதம் ஞானம் உபஸ்ரித்ய மம சாதாம்யமாகதா சர்கே அபிநோபஜாயந்தே பிரளயேன யதந்தி ச. இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கை அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின்னர் அவர் படைப்பின் போது, பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ இல்லை. அப்ப யார் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மானு உணர ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணணும்? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அப்படி கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுனால ஒருவனுக்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரமே கிடையாது. பக்தர் அல்லாதவங்க தான் பிறப்பு இறப்புங்க சக்கர சுழற்சியில மாட்டிக்குவாங்க. யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ, அதனாலதான் பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்துல பக்தி யோகத்தை கிருஷ்ணா புத்தி யோகம் சொல்றார். பக்தி யோகம்னாலே புத்தி யோகம் தான். ஞானத்தின் மிக உயர்ந்தது பக்தி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு மக்களுக்கு இந்த ஒரு தவறான கருத்து இருக்கு. பக்தி சாதாரணம், ஞானம் தான் உயர்ந்தது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பக்தி என்னங்க பக்தி, கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு சென்டிமெண்டா பண்றாங்க. ஆனா ஞானம் வளர்த்துக்கணுங்க, ஞானம் தாங்க முக்கியம். ஆனா அவங்களுக்கு தெரியல ஞானம் எங்க முற்று பெறணும். இத 7ஆம் அத்தியாயத்திலே பகவான் உறுதிப்படுத்தி விட்டார். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வாசுதேவனே எல்லாத்துக்கும் காரணம்னு உணர முடியும். அதுக்கு பல பிறவி எடுக்கணும். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, மிகவும் அரிதானவன். ஒரு ஞானி பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவி எடுக்கணும். பாருங்க, நம்மளை பாருங்க, பிரபுபாடைய கருணையால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள்,
நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நம்ம கிருஷ்ணனுடைய சேவகன். இதை உணர்றதுக்கு ஒரு ஞானிக்கு என்ன தேவை? பல பிறவி தேவை. ஆனா பக்தனுக்கு அவ்வளவு அவசியம் இல்லை. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து விட்டாலே வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். யஷ்யதேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு. ஆன்மீக குருவின் தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் தானா வெளிப்படுத்தப்படும். ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார் ஒருத்தர் இந்த பக்தி தொண்டுங்கிற உன்னதமான ஞானத்துல நிலை பெறாங்களோ, பகவானுக்கு சேவை பண்றாங்களோ, அவங்க என்ன ஆவாங்க? இந்த உடலை விட்டதும் பகவானுடைய ஆன்மீக உலகத்துல அவரை போல ஒரு நித்தியமான ஒரு ஆன்மீக உடல், பகவான் ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். நம்ம உடல் இருக்கு இல்லையா, இது ஒரே கவலை தான். உடம்பு சரியில்லாம போகும், கோளாறு பண்ணும், மனசு பக்கம் ஒரு பக்கம் கோளாறு பண்ணும், புத்தி ஒரு பக்கம் கோளாறு பண்ணும், உடம்பு ஒரு பக்கம் கோளாறு போடும். உடல் பூரா பிரச்சனை தான். மனதால துன்பம், உடலால துன்பம், சந்தோஷம் ரொம்ப குறைவு, துக்கம் தான் அதிகம். ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இயற்கையினால பிரச்சனை, மழையே பெய்ய மாட்டேங்குது, வெயிலா இருக்கு. தமிழ்நாட்டில் 365 நாள்ல 300 நாளும் வெயில் அடிக்குது. அப்புறம் மழை பெய்யல, மழை பெஞ்சா ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுது. சென்னையில் இருக்கிறவங்கலாம் அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடியில் போய் உட்கார வேண்டியதாயிருது. என்ன பண்றது? ஸோ இப்படி நாம் இந்த ஜட உடல் எடுத்து துன்பம் தான் அனுபவிச்சுட்டு. அப்ப யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி சேவை பண்றாங்களோ அவங்க இந்த உடலை விட்டு நித்தியமான உடல் எடுத்துட்டு, அந்த உடல் வந்து ஆன்மீகமானது. அது இந்த எலும்பு சதையால் ஆனது அல்ல, இது பௌதிக பொருளால் ஆனது அல்ல. ஆத்மீக சரீரம், நித்தியமானது, ஆன்மீகமானது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, சனாதன் கோஸ்வாமி நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர். நாளைக்கு வந்து சனாதன் கோஸ்வாமி தோன்றிய தினம், ரொம்ப அற்புதமான ஒரு மங்களமான தினம். நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே, வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா. குரு வியாசதேவர் தோன்றிய தினம். பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தாதார் இறைவனடி சேராதார். சம்சார சாகரத்திலிருந்து விடுபடணுமே, அப்படி நம்மளை விடுவிக்கிறது ஆச்சாரியர் வராங்க. சனாதன் கோஸ்வாமி பகவானுடைய ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய தூய பக்தர், ஒரு எட்டர்னல் அசோசியேட், பகவானுடைய எட்டர்னல் அசோசியேட், நித்தியமான சகாக்கள் ஒருவர். அவர் இந்த பூமியில வந்து கிருஷ்ண பக்தி எப்படி பயிற்சி பண்ணணும், நாம யாரு, பகவான் கிருஷ்ணர் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எப்படி அவருக்கு பக்தி செய்யறது, எப்படி அவரை வழிபடுறது, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. சனாதன் கோஸ்வாமி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தான் பிரபுபாதர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஸோ நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர் சனாதன் கோஸ்வாமி. ஹரிபக்தி விலாஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஹரிபக்தி விலாஸ் புத்தகத்தில் விக்கிரக வழிபாடு எப்படி செய்யணும், ஒரு பக்தர் என்னென்ன நியமங்களை பின்பற்றணும், எப்படி கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. யாரு? சனாதன் கோஸ்வாமி. அவர் வந்து பிருந்தாவனத்தில் தங்கியிருக்கார். நீங்க எல்லாம் பிருந்தாவன யாத்திரை போறீங்க இல்லையா, பிருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் மதன் மோகன் கோயில் இருக்கு. அந்த மதன் மோகன் கோயில் இருக்கிற இடம் வந்து ஒரு சின்ன ஒரு மலை குன்று. அதுக்கு வந்து துவாதச ஆதித்யத்திலான்னு பேர் அந்த இடத்துக்கு. சனாதன் கோஸ்வாமி தங்கியிருந்த இடம் ஒரு பஜன் குட்டீர். பஜன் குட்டீர்னா என்னன்னா, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ஒரு குடிசை, அவ்வளவுதான். நம்மள மாதிரி பெரிய பங்களாலாம் வாங்கிக்கல, ஒரு ஆள் உட்காரதுக்கு ஒரு குடிசை, அவ்வளவுதான் பஜன் குட்டீர். அந்த பஜன் குட்டீர்ல உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, எப்பவும் பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இருப்பார் சனாதன் கோஸ்வாமி. அப்ப வந்து அவர் ஒரு நாள் யமுனா நதிக்கரையில் நடந்து போனார். யமுனா நதிக்கரை நடந்து போகும்போது ஒரு சிந்தாமணி கல் அவருக்கு தென்பட்டு. சிந்தாமணி கல், அந்த சிந்தாமணி கல் இருக்கிற அது ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்ல இருக்கிற கருங்கல் செங்கல் மாதிரிலாம் கிடையாது. அந்த சிந்தாமணி கல்லுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அது வந்து டன் கணக்காக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். சிந்தாமணி கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? டன் கணக்காக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு சிந்தாமணி கல் கிடைச்சா பரவாயில்லன்னு தான் தோணுது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோன் சிந்தாமணி கல். அது வந்து சனாதன் கோஸ்வாமி கிடைச்சது. நாமளா இருந்தோம் சொல்லாமக்குலாம் வந்து ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா என்ன, கார் என்ன எல்லாம் வாங்கிடுவோம், தங்கத்திலே எல்லாம் பண்ணிடுவோம்.
சாப்பிட்ற தட்டு என்ன, குடிக்கிற டம்ளர் என்ன, எல்லாம் கோல்டில் மாற்றிடும். ஆனால் சனாதன் கோசாமி அது ஒரு துச்சமாக நினைக்கிறார், அதை பெருசாக மதிக்கவே இல்லை. என்ன பெரிய சிந்தாமணி கல் அப்படின்னு வச்சிருக்கிறார். இது ஒரு பக்கம் நடக்குதா. இன்னொரு பக்கம் காசியில், வாரணாசி, பனாரஸ், காசியில் விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு. காசி விஸ்வநாத் ரொம்ப அழகான ஒரு கோயில். மகாதேவர் எப்பொழுதும் பகவானை தியானம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வைஷ்ணவானாம் யதா சம்பு. பகவானது பக்தரிலேயே மிக உயர்ந்தவர் மகாதேவர். அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையாசகி பலிம் பயம். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனங்கள். அதுல ஒருவர் சம்பு மகாதேவ். அவர் எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார். எப்படி நதிகள்ல கங்கை சிறந்ததோ, மலைகள் எப்படி ஹிமாலயம் சிறந்ததோ, விரதங்கள் எவ்வாறு ஏகாதசி சிறந்ததோ, அதுபோல பக்தர்களே மிக உயர்ந்தவர் மகாதேவ். அவர் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கார். அப்ப அந்த காசியில விஸ்வநாதரை வழிபடக்கூடிய ஒரு சிவனடியார், சிவபக்தர். ஆனா அவர் உண்மையான சிவபக்தர் அல்ல. அவருக்கு பௌதிக ஆசை நிறைய இருக்கு. உண்மையான சிவனடியார் சிவனிடத்துல பௌதிகமா எதுவுமே கேட்க மாட்டாங்க. உண்மையான சிவனடியார்கள், நாயன்மார்கள், அவங்கள சிவபெருமானுடைய தரிசனம் தான் வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா சிவபெருமான்கிட்ட சில நேரம் பௌதிக ஆசை உள்ள பக்தர்கள் வருவாங்க, அசுரர்கள் வருவாங்க, யார் வேணாலும் சிவபெருமான்கிட்ட வருவாங்க. சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். யார் வந்தாலும் ஒரு அடைக்கலம் கொடுப்பார். யாரையுமே வெறுக்க மாட்டார், யாரையும் நிராகரிக்க மாட்டார். அது எந்த ஜீவராசியோ, பிரேத பூத பிசாசுகள் எது வந்தாலும் சரி, அவருக்கு பூதநாதன் இன்னொரு பேர், பூதநாத். நாகர்கோவில் பக்கம் கூட பூதப்பாண்டின்னு ஒரு சேத்திரம் இருக்கு, பூதப்பாண்டி. அங்க சிவபெருமானுக்கு பூதநாதன் பேர். அழகான கோயில். அங்க தேர் திருவிழா ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. நாகர்கோவில் பக்கம் பூதப்பாண்டி. அவர் பூதநாதன், பூதங்களின் நாதன். அப்ப பாருங்க, அவர் எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுப்பார், யாருமே வெறுக்க மாட்டார், யாரும் வித்தியாசப்படுத்த மாட்டார். அப்போ ஒரு பேராசை பிடித்த ஒரு நபர், ரொம்ப ஆசை அவருக்கு, பணக்காரன் ஆகணும், செல்வம் வேணும். தினமும் சிவபெருமான நச்சரிக்கிறார். விஸ்வநாதர்கிட்ட விஸ்வநாதா, நான் உன்னை வழிபடுறேனே, எனக்கு ஒரு கதி இல்லையா, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு தங்க இடம் இல்லை, அது இல்லை இது இல்லை, புலம்பிக்கிட்டே இருக்கிறார். புலம்பலோ புலம்பல். நான் எப்போ இந்த கஷ்டத்தின் விடுபடுவேன், எனக்கு எப்போ செல்வம் கிடைக்கும், எனக்கு எப்போ பேர் கிடைக்கும், எப்போ புகழ் கிடைக்கும், எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கார். தனம் தேகி வித்யா தேகி தேகி தேகி, எனக்கு கல்வி கொடுங்க, பணம் கொடுங்க, காசு கொடுங்க, செல்வம் கொடுங்க, பேர் கொடுங்க, குழந்தை கொடுங்க, புகழ் கொடுங்க, எதையாவது கேட்டுக்கிட்டு. சிவபெருமான் பார்த்தார், இந்த நபருக்கு வாழ்க்கையின் தத்துவமே புரியவில்லையே. இவர் என்கிட்ட பக்தி செய்ய வராரு, ஆனா எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். இவருக்கு நான் பெரும் நன்மை செய்ய வேண்டும், ஆனா அந்த நன்மை என்னன்னு அவருக்கு புரியல. அவர் என்ன நினைக்கிறார், இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும், வசதி வந்தா சந்தோஷமா இருப்பேன், பேர் வந்தா சந்தோஷமா இருப்பேன், புகழ் வந்தா இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா. ஆனா நீங்க உண்மையாலுமே போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஐயா, நீங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. பெரும் பெரும் தலைவர்கள்லாம் பதவி விரும்புறாங்க, அந்த பதவியில உட்காந்துடுறாங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஐயா உங்க பதவியில நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? நோ. பெயர் புகழ் பதவி என்ன வந்தாலும் அவங்க உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அது ஒரு சாபம் தான், அது வரம் அல்ல. பெயர் புகழ் பதவி எல்லாம் ஒரு சாபம், அது வரமே அல்ல. ஆனாலும் மக்கள் அது பின்னாடி ஓடுவாங்க. எனக்கு பேர் கிடைக்காதா, புகழ் கிடைக்காதா, செல்வம் கிடைக்காதா. இவரும் அதே தான் ஓடுறார். மகாதேவர் நினைச்சா அவருக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆனா அவர்கிட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, ரொம்ப மனமுருகி அழுது புலம்பி, ஐயா மகாதேவரே விஸ்வநாதா, எனக்கு கருணை காமிக்க மாட்டியா, நான் ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வசதி இருந்தாதான் கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஏழை என்ன நினைக்கிறாங்க, பணக்காரன் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பணக்காரன் என்ன நினைக்கிறாங்க, இந்த பணத்தை எப்படி பாதுகாக்குன்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க, இல்ல நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாங்க. நோய் வந்ததுன்னா என்ன வித்தியாசம்? ஒரு ஏழை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் போவா, பணக்கார அப்போலோ ஹாஸ்பிட்டல் போவோம். ரெண்டு பேருமே அந்த வேதனையை அனுபவிச்சுதான் ஆகும்.
என்ன செலவு பண்ணி குணப்படுத்த முயற்சி பண்ணலாமே தவிர, அது நோயினுடைய வேதனை இருக்கு இல்லையா, அது ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. எல்லார் உடலையும் ஒரே ரத்தம் ஓடுது, எல்லா உடலையும் அந்த வேதனை இருக்கு. உடலால வேதனை, நோய் வந்தா வேதனை. நான் அந்த கோயில் போயிருக்கிறேன் பிரபு. எஸ், உடலால வேதனை. அப்புறம் என்னது, முதுமையும் வேதனை, வயோதிகம். அப்புறம் மரணமும் வேதனை, பிறப்பும் வேதனை இல்லையா. யாராவது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பிறந்திருக்கணுமா, ஆஹா ஓஹோ நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பி, ஓஹோ நோ. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு இஸ் கிரைங். இந்த உலகத்துல பிறந்த குழந்தையெல்லாம் அழுகுது. பழைய சினிமா பாட்டில் பாருங்க, பிறக்கும் போது அழுகிறான், இறக்கும் போது அழுகிறான். ஐயோ நான் இறந்து போறேனே, என்னாக போகுது, என் சொத்து என்னாகும், என் மனைவி என்னாகும், என் கணவர் என்னாகும், பிள்ளைகள் என்ன, அது என்னாகும், இது என்னாகும், என் நாய்க்குட்டி என்னாகும். இறக்கும் போது அழுகிறாங்க. இது உண்மைதான். எது வந்தாலும் முழுமை அடையாது இந்த மனம். எஸ், சரி, என்னாச்சு, வயோதிகம் வந்தாலும் அழுகிறோம். யாரா சொல்றோமா, எனக்கு வயசாகி போச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. ஐயோ வயசாகி போச்சு, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, காது சரியா கேட்க மாட்டேங்குது, நடக்க முடியல, முட்டு வலி. அப்புறம் நோய் வந்தா சந்தோஷமா ஏத்துக்குமா, ஆஹாஹா எனக்கு நோய் வந்துச்சு, வெரி ஹாப்பி, நோ. ஸோ இதுதான் தீராத பிரச்சனை. இந்த தீராத பிரச்சனைக்கு தீர்வு காண்றதை விட்டுட்டு தற்காலிகமான பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப இவர் என்ன பண்ணாரு, விஸ்வநாதர்கிட்ட போய் எனக்கு செல்வம் கொடுங்க, பேர் கொடுங்க, பதவி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. விஸ்வநாதர் பார்த்தாரு, இவனுக்கு முதல்ல நல்ல புத்தியை கொடுக்கணும். பாருங்க, 70 வயசுல ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு. ஏன் சந்தோஷமா இருக்காரு, அவர் கிருஷ்ண பக்தி பண்றதுனால சந்தோஷமா இருக்காரு. இதே கிருஷ்ண பக்தி இல்ல, வீட்டுல ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, ஒரே தொந்தரவு தான். வயசாயிட்டாலே ஒரு பேசாம உட்காருங்க ஐயா, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்கம்மா, இல்லையா தாத்தா. அதனால இந்த வயோதிகங்கிறது நம்ம இன்வேலிட் ஆயிரும். வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி வர நம்மள ஒரு மாதிரி பார்க்கும். தீத்தாத்த நோய் தீராத என்ன செய்ய வேண்டும், தீராத நோய் தீராத என்ன செய்ய வேண்டும். பகவான்கிட்ட திரும்ப போகணும், அதான் ஒரே பிரார்த்தனை. இந்த ஜட உடலேருந்து விடுபடணும். எப்படியாவது இந்த உடலை விட்டு நான் பகவான்கிட்ட போயிடணும், மீண்டும் பிறக்கக்கூடாது. அதுதான் இங்கே படித்தோம். இரவி பெருங்கடல் நீந்துவா நீந்தாதான் இறைவனடி சேராத. அப்போ மகாதேவர் என்ன பண்ணார், சிவபெருமான் அந்த நபர்கிட்ட வந்தார். இவர் பிரார்த்தனை செய்யும்போது, ஓய் நறுமை பக்தனே, என் பிரார்த்தனை சிவபெருமான் காதுக்கு எட்டி விட்டது, அவர் தரிசனம் கொடுத்து விட்டார். சிவபெருமான் எப்படி இருக்கிறார், பொன் நிறத்தில் இருக்கிறார், பொன்னார் மேனியன். பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்து, புலித்தோல் அணிந்திருக்காரு, பொன் நிறத்தில் இருக்காரு, தாமரை போல கண்கள், ஜடாமுடி, தரையில பிரேச்சந்திரன், கங்கா தீர்த்தம், கையில திரிசூலம், சூலம் வச்சிருக்காரு, உடுக்க வச்சிருக்காரு, கழுத்துல பாம்பு அணிஞ்சிருக்காரு. ஓ மகாதேவா, என் பிரார்த்தனையை கேட்டு விட்டாயா, சரி என்னப்பா வேணும் உனக்கு, எனக்கு வசதி வேணும், அதீத வசதி, யாருக்கும் கிடைக்காத செல்வம் வேணும். ஓ யாருக்கும் கிடைக்காத செல்வம் உனக்கு வேணுமா, ஆமா ஆமா, அப்படின்னு நீ ஒண்ணு செய், நீ பிருந்தாவனத்துக்கு போ. அங்க யமுனா நதிக்கரையில சனாதன் பாபாஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பாரு. யாருக்குமே கிடைக்காத விலை மதிக்க முடியாத சொத்து அவர் வச்சிருக்காரு. சனாதன் பாபாஜி என்ன வச்சிருக்காரு, யாருக்குமே கிடைக்காத விலை மதிக்க முடியாத சொத்து வச்சிருக்காரு, அதை கேளு கொடுத்துருவாரு. ரொம்ப சந்தோஷம். மகாதேவன் கண்ணை திறந்து விட்டார், மகாதேவருக்கு பெரும் அனுகிரகம் செய்து விட்டார். உடனே விருந்தாவனம் புறப்பட்டார். காசியிலிருந்து விருந்தாவனத்துக்கு போறார். வழிநடுக்க நினைச்சிட்டு போறார், இந்த சனாதன் பாபா எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, என்ன சொத்து வச்சிருக்காரு, அதை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம என்னெல்லாம் செய்யணும், பெரும் திட்டத்தோட போறார். அங்க போய் விசாரிக்கிறார் யமுனா நதிக்கரையில, ஐயா இங்க சனாதன் பாபா எங்க இருக்காரு. ஓ சனாதன் கோஸ்வாமியா, அந்த துவாதச திலான்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க அந்த மலை குன்று இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன குடிசையில் இருப்பார். என்னடா அது, மகாதேவர் ஒருத்தர் அனுப்பிச்சு அவர் குடிசையில் இருக்கிறாரா, அவரே குடிசையில் இருந்தா எனக்கு என்ன நன்மை செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு மகாதேவர் சொல்லியிருக்கிறாரு, அது நல்லதுக்காக தான் இருக்கும். போறார், போய் சனாதன் பாபாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி, ஓ சனாதன் கோஸ்வாமி, நான் காசியிலிருந்து வர்றேன், இந்த மகாதேவர் அனுப்பிச்சாரு, யாருக்கும் இல்லாத, யாரிடமும் இல்லாத, விலை மதிக்க முடியாத சொத்து தாங்கள் வைத்திருக்கிறீர்களாமே, அதை கொடுங்கள் எனக்கு. ஓ விலை மதிக்க முடியாத பொருளா, ஆமா. அந்த குப்பையில் பாரு தெரியும், அந்த குப்பையில சிந்தாமணி கல் கிடைக்கும். நம்மளா இருந்தோம் லாக்கர்ல வச்சிருப்போம்,
பேங்க் லாக்கர்லயோ இல்லை வீட்டு லாக்கர்ல வச்சு ரொம்ப பாதுகாப்பாக தூக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். தூங்கும் போதெல்லாம் அந்த தலகாணி கடியில் வச்சு தூங்குவோம். சிந்தாமணிக்கல்லை யாரும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? தலாணி கடியிலோ இல்லை ஜேப்லயோ போட்டு படுத்துருப்போம். சனாதன் குப்பையில போட்டு வச்சிருக்கிறார். என்னடா அது, விலை மதிக்க முடியாத சொத்து இந்த சிந்தாமணிக்கல், இதை சனாதன் குப்பையில போட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு இதோட மகிமை தெரியல. அவர் நினைச்சுக்கிட்டாரு, அந்த பேராசி பக்தர் இருக்கார் இல்லையா, அந்த பேராசி பக்தர் நினைத்து கொண்டார், சனாதன் கோஷம் இதோட மதிப்பு தெரியல, குப்பையில போட்டு வச்சிருக்கிறார். அப்படி வாங்கிட்டு சந்தோஷமா வர்றாரு. இந்த சிந்தாமணி கல் எடுத்துட்டு சந்தோஷமா வர்றாரு. வர வழியில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வர வழியில் என்ன ஒரு சந்தேகம்? இந்த சிந்தாமணிக்கல் விலை மதிக்க முடியாத சொத்துன்னா சனாதன் ஏன் குப்பையில போட்டு வச்சிருக்கணும்? ஒருவேளை இதோட வேல்யூ அவருக்கு தெரியலையா? இல்ல இதை விட விலை மதிக்க முடியாத பொருள் அவர் வச்சிருப்பாரோ? ஒன்னே சனாதனுக்கு இதோட வேல்யூ தெரியாம இருக்கணும், இல்லைன்னா இதை விட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அவர் வச்சிருக்கணும். இதை கிளியர் பண்ணிடலாம். திரும்பி வரார். ஐயா சனாதன் கோசாமி அவர்களே, சொல்லுங்க சுவாமி, ஏன் திரும்ப வந்துட்டீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த சிந்தாமணிக்கல் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்றால் அதை ஏன் தாங்கள் குப்பையில் இட்டு வைத்திருந்தீர்கள்? அப்ப இதை விட விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்க வேண்டும் அல்லவா? அதை கொடுங்கள் எனக்கு. என்னிடம் உண்டு. இந்த சிந்தாமணி கல்லை விட பன்மடங்கு அதீத ஆற்றல் படைத்தது. இந்த சிந்தாமணிக்கல் அது ஈடு இணையே ஆகாது. அது மிகப்பெரிய செல்வம். அது என்னிடம் இருக்கிறது. சிந்தாமணிக்கல் அதுக்கு நிகரே ஆகாது. அது ஈடு இணையற்றது. அது உன்னதமான சொத்து. அந்த சொத்து என்கிட்ட இருக்கு. ஓ அப்படியா? இதை விட விலை மதிக்க முடியாத பொருள் என்றால் நான் ஏன் இதை எடுத்து செல்ல வேண்டும்? அதை கொடுங்களே. ஓ தாராளமா தரனே. அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த சிந்தாமணிக்கல்லை யமுனையில் போட்டு விட்டுவாங்க. சிந்தாமணிக்கல்ல போய் யமுனையில போட்டுவாங்க. யமுனையில போட்டு சந்தோஷமா வந்தாரு. ஐயா, விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் தரேன் என்று சொன்னீர்களே, எங்கே அது? ஒரு ஜெபமாலை எடுத்து கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் விலை மதிக்க முடியாத சொத்து. இந்த செல்வத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இதை விட உயர்ந்த ஒரு செல்வம் கிடையாது. இது பகவான் மேல் பிரேமம் தரக்கூடியது. நிம்மதியான, அமைதியான, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை தரக்கூடியது. இதை நீ விட்டுடாதன்னு சனாதன் தீட்சை கொடுத்தார். அன்று முதல் சனாதன் கோசாமியோட சீடராய் கொண்டு அவர் ஹரிநாமத்தை உச்சரித்து புனிதம் அடைஞ்சார். இதனால கிடைத்திற்கு அரிதான ஒரு பாக்கியம். பிறப்பு இறப்பு சக்கரத்தையும் துண்டிக்க கூடியது. பகவானுடைய நாமம், ராம நாமம் பிறவி பெருங்கடலை வேற இருக்கக்கூடியது. அடுத்தது 3வது ஸ்லோகம். மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பஹ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. அந்த சார்ஜர் பரதனின் மைந்தனே, பிரம்மன் எனப்படும் மொத்த பௌதிக வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவுற செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பனையும் நானே சாத்தியமாக்குகிறேன். இங்க பகவான் என்ன சொல்றாரு? பிரம்மம். பிரம்மம் என்பது நித்தியமானது, ஆன்மீகமானது, அனைத்துக்கும் ஆதாரமானது. பிரம்மம் என்றால், சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அனைத்துக்கும் ஆதாரம். அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் பகவான் தான். பிரம்மம்னா என்னது? இங்க காணக்கூடிய அனைத்தும் பஞ்சமகா பூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவுப்புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேரிக்கின் 3 குணம், சத்வ ரஜஸ் தமஸ், இதெல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றி. எல்லாமே பிரம்மத்திலிருந்து. சர்வம் கலோயிதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்துல தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். அதனால அனைத்தும் கிருஷ்ணர்கிட்டே தொடங்குது, அனைத்தும் அவராலே பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது, அனைத்தும் அவருக்குள்ளேயே ஒடுங்குது. அதனால அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. பகவானின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் தான் சுப்ரீம் பிரம்மம், பரபிரம்மம்.
அதான் அர்ஜுனன் 10ஆம் அத்தியாயத்தில் சொன்னார், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம். கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் அந்த பரந்தாமன், பவித்திரமானவர், புருஷோத்தமன், திவ்யமானவர், நிலையானவர், ஆதி தேவன், தேவாதி தேவன். கிருஷ்ணர் வந்து ஆதி தேவாதி தேவன், அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர், பரம் பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம்பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு, பிறப்பற்றவர், எல்லையற்றவர். அந்த பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். அதை விட ஒரு சிறந்த அடையாளம் கிடையாது. ஜீவாத்மன் உண்மையான அடையாளமே பகவானுக்கு சேவை செய்வதுதான். 4வது ஸ்லோகம், சர்வயோனேஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியः தாசாம் பிரம்ம மகத்யோனேர் அகம் பீஜ பிரதாபிதா. ஓ குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அகம் பீஜ பிரஜாபிதா. பிரஜாபிதா உயிர்வாளிகளின் தந்தை. எல்லாருக்கும் ஒரு விதை வேணும் இல்லையா? விதை இல்லாம என்ன வரும்? விதை இல்லாம செடி கிடையாது, விதை இல்லாம மரம் கிடையாது, விதை இல்லாம வித்து இல்லாம கரு இல்லாம உயிர் கிடையாது. அப்ப அந்த கரு வித்து அது யார் போடுறா? பகவானே. பகவானுடைய சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர்வாளிகள் எல்லாம் என்னுடைய ஒரு சிறிய அம்சம். உயிர்வாளிகள்லாம் ஒரு சிறிய அம்சம், நித்தியமானவங்க. ஆனா நம்ம அதை மறந்து போயிட்டோம். அதனால கிருஷ்ணனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, எதுவுமே இந்த உலகத்துல தானாலாம் தோன்றவே தோன்றாது. திடீர்னு ஒரு வெடிப்பு உலகம் வந்துச்சு. இன்னைக்கு சயின்ஸு, இன்னைக்கு விஞ்ஞானம் முட்டாள்தனமான ஒரு பாடம் கற்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு வெடிப்பு வந்தது, அதுல இருந்து படைப்பு வந்தது. நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படிலாம் கிடையாது. சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்தி ரூபம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். திடீர்னு எல்லாம் வராது. எல்லாத்துக்கு முன்னாடி பகவான் இருக்கார். அவருடைய அனுமதியில எல்லாம் நடக்குது. அதனாலதான் பீஜம், ஒரு விதை, வித்து. இந்த அகிலத்தோட விதை கிருஷ்ணா, உயிர்வாளிகளின் விதை கிருஷ்ணா. பீஜமாம் சர்வபூதானம் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் தான். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அவரது பக்தராக வேண்டும், அவரை வழிபட வேண்டும்னு சொல்றார். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிமே. எனக்கு பிரியமான பக்தனும் நண்பனுமா இருக்கிறனால அவன் சொல்ற, அர்ஜுனா நீ என்னுடைய பக்தனாரு, என்னை வழிபாடு செய், என்னை நமஸ்காரம், என்னை சரணைவாயானால் நான் உன்னை எல்லா விதமான துன்பத்தையும் காப்பாத்தின, பயப்படாதீங்க. ஸோ ஹோல் பகவத்கீதை நோக்கமே என்னது? நாம் பகவானை சரணடைய வேண்டும், பக்தி தொண்டு செய்ய வேண்டும், பகவானும் திரும்ப செல்ல வேண்டும். முதல்ல நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும். ஹோல் பகவத்கீதா, மொத்த பகவத்கீதையுடைய சாரம் என்னன்னா, நாம யாரு? இந்த உடல் எல்லாம் ஆத்மா. கிருஷ்ணர் யாரு? பகவான். அவருக்கு நமக்குள்ள உறவு என்ன? ஆண்டான் அடிமை உறவு. பகவான் எஜமான, நான் சேவகன். இதுதான் பக்தி தொண்டு. அதன் மூலமா திரும்பி நம்ம பகவான்கிட்ட போயிடும். இதுதான் பகவத்கீதையுடைய பாடம். நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், பகவான் கிருஷ்ணர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமான என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்தி தொண்டு செய்து நாம் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும். கோயிங் பேக் ஹோம், பேக் டு காட். பிரபா சொல்றாரு, நம்ம திரும்பி பகவான்கிட்ட போகணும். இந்த சம்சார சாகரம், பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம விடுபடணும். அப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை உச்சரித்து பக்தர் சங்கத்தில் பகவத்கீதை பாகவதம் படித்து குருமார்கள் வழிகாட்டுதல் பக்தி தொண்டு பண்ணி நம்ம மீண்டும் பிறவா நிலையடை இந்த ஜட உடலை விட்டு ஆன்மீக லோகத்தில் போய் ஆன்மீக உடல் எடுத்து. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது